எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்ளென்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை தொடங்குகிறேன். நாம் இப்பொழுது நமது அருளாளர்கள் அங்கே தில்லையிலே நட்டமாடக்கூடிய பெருமானின் திருமுன்பு சென்ற பொழுது அவர்களுக்கு உள்ளே என்ன ஒரு உணர்வு எழுந்து, எப்படிப்பட்ட உணர்வு எழுந்து அது மெய்ப்பாடாக உடலிலும் வெளிப்பட்டு அருளியது என்பதை, அந்த உணர்வுகளை சித்தரிக்கக்கூடிய பெரிய புராண பாடல்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த வகையிலே திருஞான சம்பந்த பெருமான் தில்லையிலே பெருமானை தரிசிக்க முதலாக சென்ற பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த உணர்வுகளை எல்லாம் நாம் உணர வேண்டும் என்று எல்லா அன்பர்களும் முன்னதாக நான் விரித்து அவருடைய வரலாற்றினை சொல்லும் பொழுது சொல்லியிருந்தாலும் சிறு சிறு பகுதிகளாக இவைகளை வெளியிட்டால் அன்பர்கள் எல்லாம் துய்த்து உணர்வார்கள் என்பதால் அதனால் நல்ல பயன்முறையும் அடுத்த முறை அவர் தில்லை அம்பலத்தவரை தரிசிக்க செல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை உள்மனத்திலே எழுந்து அந்த இறைவனை அங்கே உள்ளத்திலே சிந்தையிலே அடைக்கக்கூடிய முயற்சி தோன்றும் என்று அப்படிப்பட்ட ஒரு பயனை விளைவிக்கும் என்பதால் இதை நான் இப்பொழுது ஒவ்வொருவராக எடுத்து கூறும் வகையிலே திருஞான சம்பந்த பெருமான் அங்கே தில்லையிலே சென்று கோபுரத்தை எல்லாம் வணங்கி அணுக்கண் திருவாயில் உள்ளே நுழைந்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட உணர்வையும் அங்கே கண்ட பொழுது ஏற்பட்ட காட்சியும் அக உணர்வு வெளி உணர்வு இவைகளை எல்லாம் தொகுத்து சொல்கிறேன். 159வது பாடலிலே அணுக்கணாம் திருவாயில் சிந்தை ஆர்வமும் பெருகிட, அங்கே அணுக்கண் திருவாயில் என்றால் சிற்றம்பலம் இருக்கக்கூடிய அந்த உள்புகக்கூடிய அந்த திருவாயில் சிந்தை ஆர்வமும் பெருகிட, அவருடைய மன மகிழ்ச்சி என்னன்னா இறைவனை காணப்போகிறோம், நட்டமாடக்கூடிய அந்த சிறப்பினை காணப்போகிறோம்னா எவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். நீண்ட நாள் காணாத நமது உற்றாரை காணப்போகிறோம் என்றால் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. சிந்தை ஆர்வமும் பெருகிட சென்னியில் சிறு செய்ய கையேற, தலைக்கு மேலே தன்னை அறியாமலே கையேறுதல் என்பது நாம் இறைவனை வணங்க வேண்டும் என்று எண்ணத்தால் எழுந்து பின்பு அந்த கைக்கு ஒரு ஆணையிட்டு ஏறுவதில்லை, தானாகவே அந்த உணர்வாலே அந்த கை ஏற. சிந்தை ஆர்வமும் பெருகிட சென்னிகள் சிறு செய்ய அழகிய சிவந்த கையேற உய்ந்து வாழ் திருநயனங்கள், அந்த இறைவனை கண்டு அதனால் பெரு மகிழ்ச்சி உற்று உய்ந்து வாழக்கூடிய அந்த கண்கள் இருக்கு இல்லையா, கண்கள் பெற்ற பேரு, கண்கள் என்பது ஜடப்பொருள்கள், அதன் மூலம் உயிரறிவு அடையக்கூடிய பேரைத்தான் அப்படி நாம் கண்கள் ஏற்றி சொல்லக்கூடிய. ஆக கண்கள் என்ற கருவியை புறக்கருவி கொடையாக பெருமான் கொடுத்தார்ல, அது பெற்ற பேரு. ஆமாம், அந்த கண்கள் உய்ந்து வாழ் திருநயனங்கள் கலிகொல மகிழ்ச்சி அடையும்படி உருகும் அன்போடு பொற்கார். அப்படியே இந்த கண்களால் இறைவனை நாம் காணப்போகிறோம், நட்டமாடக்கூடிய பெருமானை நாம் காணப்போகிறோம், அந்த உள்ளே நம்ம உயிரறிவிலே அந்த உணர்வு ஏறப்போகிறது என்ற அந்த உணர்வோடு அங்கே உள்ளே போகிறோம். நம்ம எப்படி இங்கே தில்லை சிற்றம்பலத்தை காணும் முன்பு எப்படிப்பட்ட உணர்வுகளை வளர்த்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு அன்பை அவரை தரிசிக்க போகிறோம் என்ற ஒரு உணர்வை ஒரு ஜடமாக போய் வணங்கக்கூடாது. இது ஏதோ ஒரு பல கோயில்களில் அதிகம் ஒரு கோயில்களாக அப்படியெல்லாம் சிந்திக்காமல் உள்ளே போகும் முன்பாகவே அந்த உணர்வை உள்ளுணர்வை இறைவனை சூழ அந்த சிந்தையை கொண்டு அந்த ஆர்வத்தோடு புக வேண்டும் என்பது, அந்த இயல்பு நமக்கு வர வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே என்ன காண்றாருன்னா, அண்ணலார் தமக்கு அளித்த மெய்ஞானமே யான திரு அம்பலமும், முன்னதாகவே அவருக்கு பால் கொடுக்குறாரு இல்லையா, உண்மையம்மை சிவஞானத்தை குழைத்து கொடுக்கும் பொழுது அப்பொழுது அடைகிறார் இல்லையா, அப்பயே அப்பொழுதே அவருக்கு அந்த ஞானம் வருது. உணர்வறிய மெய்ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தான் அடைந்தார் என்று அங்கே சொல்கிறார் அல்லவா. அண்ணலார் தமக்கு அளித்த மெய்ஞானமே யான அம்பலம்னா, மெய்ஞானம் என்ற ஒரு அம்பலம் அவர் உயிரறிவிலே ஏற்கனவே ஒரு சிற்றம்பலம் இருக்கிறது.
ஒரு சிதாகாச வெளி அவருடைய உயிரறிவிலே இருக்கிறது. அங்கு எப்பொழுதுமே இறைவனுடைய இயக்கம் நட்டமாடும் அந்த காட்சி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணலார் தமக்களித்த என்ன அம்பலம்? மெய்ஞானமே ஆகிய அம்பலம்னா பேரொளி பிழம்பாக இறைவன் அவருடைய உயிரறிவிலே சிந்தையிலே நிறைந்திருக்கக்கூடிய அந்த அம்பலம் என்று சொல்கிறார்கள். பெருவெளி தம் உள் நிறைந்த ஞானத்தை எழுந்து ஆனந்த ஒரு பெருந்தனுத்தம். அதனால அந்த அம்பலம் அங்கே அண்ணலார் முதலாக தமக்கு அளித்த அந்த மெய்ஞானமாகிய அம்பலம் இருக்க, அதிலேயே உள் நிறைந்த ஞானத்தால் எழுந்த ஒரு திருக்கூத்து அங்கே இருக்கு. முன்னதாகவே அங்கே ஒரு திருக்கூத்து இவர் உயிரறிவிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம இப்ப தில்லை அம்பலவனை பார்த்தால் உள்ளத்திலே அங்கே உயிரறிவில் நிறைகிறார்கள் இல்லையா, நம்ம கண்ட காட்சி. அதே போல தனிப்பெருங்கூத்தும் அப்படி அங்கே அவர்கள் அண்ணலார் அந்த மெய்ஞான இந்த பாலில் சிவஞானத்தை குடித்து அன்னையார் ஊட்டினது பிறகு அங்கே ஏற்படக்கூடிய ஒரு மெய்ஞானம் அவருடைய உயிரறிவாகிய அந்த பேரம்பலம் அந்த சிற்றம்பலத்திலே எழக்கூடிய அங்கே அவர் காணக்கூடிய அந்த பெருங்கூத்திற்குள்ளே 5 வழியேற்றக்கூடிய பெருமானுடைய நிலையை அதை நேராக கண்ணில் நேரடியாக கும்பிடக்கூடிய பாக்கியம் இப்போ கிடைக்குது. வெளியே புறக்கருவிகள் மூலம் அவையற்றை உள்வாங்கி அதையும் இதையும் ஒன்றாக இருப்பதை உணர உள்ளே முன்னதாக இருக்கக்கூடிய சிதாகாசம் இருக்குது. அந்த அம்பலத்திலே பெருமான் கூத்தாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது என்னன்னா நேரடியாக இங்கே பார்க்க போறாரு. நேரடியாக பார்க்கும்பொழுது 50 அளவினும் இது எளிவர புறத்திலே ஆடக்கூடிய காட்சியை இறைவன் நிகழ்த்தக்கூடிய திருக்கோத்தினை காணப்போகிறாரு. இரண்டும் ஒன்றுதான் என்ற ஒரு உணர்வு அங்கே வரப்போகிறது. அண்ணலார் தமக்கு அளித்த மெய்ஞானமேயான அம்பலமும் தம் உள் நிறைந்த ஞானத்து எழுந்த உள்ளே இருக்கக்கூடிய சிவஞானம் இருக்கு இல்லையா, அதுல எழுந்த ஆனந்த ஒரு பெரும் தனிப்பெருங்கூத்தம் கண்ணின் முன்புற கண்டு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய முன்னதாகவே அவர் உள்ளத்திலே நிறைந்து இருக்கக்கூடிய அந்த பெருங்கூத்து கண்ணின் முன்புற கண்டு அங்கே சிற்றம்பலத்தில் ஆடுகிறார் இல்லையா பெருமான் திருவடியை தூக்கி கண்ணின்றே முன்புற கண்டு கும்பிட்டெழும் களிப்போடும் அது அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த காட்சியை காட்சிப்படுத்தி இந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த உடலிலே உள்ள புறக்கரணங்கள் வழியாக அகக்கரணங்களுக்கு சென்று உயிரறிவிலே போய் நிறையக்கூடிய இருக்கு பாருங்க. அதனால் ஏற்படக்கூடிய ஒரு களிப்பு கண்ணின் முன்புற கண்டு கும்பிட்டு எழும் களிப்போடும் கும்பிட்டு வீழ்ந்து எழும் களிப்போடும் கடற்காழி புண்ணிய கொழுந்தணையவர் போற்றுவார் புனிதராடியர் பொறுப்பு. அந்த கடற்காழிய புண்ணிய கொழுந்து அணையவராகிய போல்வாராகிய ஞான சம்பந்த பெருமான் புனிதராகிய பெருமான் ஆடக்கூடிய அந்த பெருமையினை அங்கே போற்றுவாராகி எப்படி சிந்தித்து போற்றுகிறார்னா, இப்பொழுது நான் சொன்ன கருத்து தான் அடுத்த பாடலிலே. அடுத்தது 161வது பாடல்ல உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை ஒழிவின்றி உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகம்னா சிவபோகத்திலேயே எப்பொழுதும் திளைத்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அது உணர்வுல உணர 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 அந்த சிவபோகத்திலே தெளித்து அதில் மகிழ்ந்து இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ளவர். உணர்வில் நேர்வரும் சிவபோகத்தை ஒழிவின்றி உருவின்கண் அணையும் ஒழிவின்றி எப்பொழுதுமே ஒழிவின்றி உணர்வின் நேர்பெற வரக்கூடிய சிவபோகம் அவருடைய உள்ளத்தில் உயிரறிவில் இருக்கக்கூடியது. அது ஒழிவின்றி இடையீடின்றி அந்த 50 வழியாக உணர்வின்றி உருவின்கண் அணையும் 50 அளவினும் எளிவர அருவினை அதை அப்படியே உருவமாக்கி என்னுடைய உள்ளத்திலே சிவபெருமான் நட்டமாடக்கூடிய காட்சி இருக்குது இல்லையா, அதை ஒரு உருவமாக்கி அங்க திருவண்ணடம் செய்து இந்த உணர்வின்கண் தன்னுடைய உணர்வின்கண் 50 அளவுலையும் எளிவர எளிமையாக சேர்ந்து பொருந்த அருளினை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அணையும் 50 அளவினும் எளிவர அருளினை என போற்றி. பெருமானே என்னுடைய உள்ளத்திலே மெய்ஞானமாகிய திரு அம்பலம் இருக்கிறது. அது எப்பொழுதுமே நட்டமாடி கொண்டிருக்கிறீர்கள். அதை நான் உணர்ந்து கழித்து கொண்டிருக்கிறேன். அந்த திருநடன காட்சியை இங்கே உருவின்கள் அங்கே அருவமாக இருக்கிறது இல்லையா, அகமுகமாக பார்க்கக்கூடிய காட்சியை இங்கே புறமுகமாக காட்டி அருளி இங்கே வெளிப்பட இருக்கக்கூடிய 50 வழியாக என்னுடைய அகக்கரணங்களை தொட்டு என்னுடைய உயிரினை தொட்டு அந்த நடனத்தை எளிமையாக எனக்கு அருளினை என்னுடைய உணர்வில்
எளிமையாக வந்து கொண்டு வந்த அருளினை என போற்றி இணையில் வெண் பெருங்கருணியை ஏற்றினா ஒப்பற்ற இந்த பெருங்கருணியாகிய பெருமானுடைய இப்படி காட்சி தந்து உருவின்கண் காட்சி தந்த அந்த கருணியை ஏற்றி முன் எடுத்த சொற்பதிகத்தில் புணரும் இன்னிசை பாடினார் ஆடினார் பொழிந்தனர் விழிமாறி. அங்கே எடுத்த திருப்பதிகத்திலே இறைவனை வைத்து போற்றி பாடுகிறார் ஆடுகிறார் விழிமாறி கண்களெல்லாம் நீர் ஊற்றெழும்படி. ஊழி முதல்வருக்கு உரிமை தொழில் சிறப்பால் வாழி திருத்தில்லை வாழந்தனரை முன்வைத்தே ஏழிசையும் ஓங்க எடுத்தார் எமையாலும் காழியர்தன் காவலனார் கற்றாங்கு எரிவம்பின்னா ஊழி முதல்வராகிய பெருமானுக்கு ஐந்தொழில் நட்டம் எப்பொழுதும் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தில்லை அம்பலத்திலே அவருக்கு தொழில் செய்யக்கூடிய சிறப்பால வாழினா எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வாழ்ந்தவர்கள், வாழ்பவர்கள், வாழப்போகிறவர்கள் முக்காலமா வாழி திருத்தில்லை வாழ் அந்தனரை முன்வைத்தே அவர்களை சிறப்பித்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தில்லையிலே கேடு விளைவிக்க ஒரு கூட்டம் முனைந்து கொண்டிருக்கிறது. தில்லையிலே அந்த தில்லையிலே பெருமான் ஆடக்கூடிய அந்த திருத்தலத்தின் புகழனையும் அங்கே அவருக்கு அணுக்க தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்தணர்களையும் இழித்தும் பழித்தும் பேசி கழிப்பதற்காக ஒரு கூட்டம் முனைந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் அதற்கு காப்பாக இருக்க வேண்டும். தில்லை தலத்திற்கு காப்பாக இருக்க வேண்டும், தில்லை வாழ் அந்தணர்களுக்கு காப்பாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும். அது சாதாரண செய்தி அல்ல. தயவு செய்து சைவ வழிபாட்டில் வந்தவர்கள் தில்லை வாழ் அந்தனரையோ தில்லையோ என்றைக்கும் குறைத்து பேசுவதை அனுமதிக்காதீர்கள். நீங்களும் அந்த வலையில் வீழ்ந்து விடாதீர்கள். அங்கேதான் முறையான பூசைகளை எல்லாம் உலகத்திலேயே தில்லையில் நடத்துவது போல் இங்கே உள்ள வேதாகம வேள்விகள்லாம் வேற எங்கேயுமே நடப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சிறப்பாக இந்த ஆலயத்தை நடராஜ பெருமானை வைத்து கட்டி காத்து கொண்டிருப்பதன் மூலம் உலகத்தையே காக்கிறார்கள் இல்லையா? கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தலை. சாதாரண அந்தணர்கள் இல்லை, வேதங்களை எல்லாம் முற்ற கற்று 3 எரி ஓம்பி கலி என்று சொல்லி ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம் என்று சொல்லி 3 வகையாக இந்த உலகத்தை வருத்தக்கூடிய, தேசத்தை வருத்தக்கூடிய, உயிர்களை வருத்தக்கூடிய இந்த துன்பங்களை எல்லாம் வாராமல் வென்றவர்கள். அப்படிப்பட்ட அந்தணர்கள் அவர்களை இழுத்து பேசுவதும் தவிர, அவர்களை இழிவாக நினைப்பதும் தவிர, அப்படி இழித்து பேசுபவர்களுக்கோ செயல்படுபவர்களுக்கோ துணை போவதும் பெரும் பாவத்தை விளைவிக்கும் என்று நான் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறேன். பல நூல்களை கற்றறிந்து அனுபவம் பெற்றதால் தான் ஒழிய அந்த தில்லையை காக்க வேண்டிய பொறுப்பு நமது சைவர்களாகிய அனைவருக்கும் இருக்கிறது என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நடன காட்சியை அவர் உள்வாங்கி அங்கே போற்றி பரவி ஆடினாய் நெறியோடு என்று கூட எடுத்து பாடுகிறார். அப்படியெல்லாம் அதெல்லாம் முன்னதாக நான் விவரித்து இங்கே யூடியூபில் அதெல்லாம் தனியாகவே ஞானசம்பந்த பெருமான் சம்பந்தப்பட்ட அத்தனை அற்புத நிகழ்வுகளையுமே நான் விரித்து தனித்தனியாக அங்கே அற்புத வரலாறுகள் என்ற தலைப்பிலே பதிவு செய்திருக்கிறேன், அதில் விரித்துரைக்கிறேன். இதில் சுருக்கமாக அங்கே நடந்த நிகழ்வு மட்டும் இவருக்கு எப்படிப்பட்ட உணர்வு வந்தது, இதன் மூலம் ஞானசம்பந்தரோட மனநிலையும் விளக்கப்படுகிறது. அவருடைய சிந்தையும் அவரோட உயிரறிவு எங்கே இருக்கிறது என்றால் எப்பொழுதுமே அங்கே ஒரு சிற்றம்பலமாக, அங்கே ஒரு பெரு சுடராக பேரின்பமாக இருக்கக்கூடிய சிற்றம்பலத்திலே பெருமான் நடமாடக்கூடிய 5 வழி ஈற்றக்கூடிய உணர்வோடையே அவர் இங்கே புற உடலை எடுத்து வாழ்ந்து வருகிறார். இங்கே நேரடியாக கும்பிடும் பொழுது அவர் உள்ளத்திலே என்ன உணர்வு, இறைவன் அங்கே நட்டமாடக்கூடிய உணர்வு அங்கே இருக்கிறதோ பேரொளி பிழம்பாக அந்த அசைவு, அதை நேராக 5 அளவுல உருவமாக இறைவன் அங்கே இந்த சிற்றம்பலங்களை காட்டியதை அவர் உணர்ந்தார் என்ற அந்த கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார் சேக்கிழார் பெருமான் என்று சொல்லி. இதுவரை கேட்ட அன்பர்கள் எல்லோருக்கும் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய.